ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராவில் எருமைப்பால் தான் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எருமைப்பாலில் தான் நெய் காய்ச்ச போகிறோம். 1 லிட்ரு பால் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 80. பால் நல்லா காய வச்சுட்டு ஆற வச்சிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் தான் ஆடை எடுப்போம். ஆனால் இங்கே எதிர் வீட்டில் இருக்கிற ஆன்ட்டி வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு, அடுத்த நாள் காலையில் நீ ஆடை எடுக்கும்போது ஆடை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுலேருந்து அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டு வரேன். நைட்டு உள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆடை எடுத்தேன்னா எவ்வளோ ஆடை இருக்குது பார்த்திங்களா. இதே மாதிரி தான் நானும் ஆடை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்போ நெய் காய்ச்சணுமோ அதுக்கு நாள் சாயந்தரம் எடுத்து ஆடையை வெளியே வச்சிடலாம். கூலிங் போனதும் நைட்டு வந்து 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா கிளறி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் வரையாயிட்டு இருந்தது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வெண்ணெய் அடிக்கிறோமோ அப்போ எடுத்து வெளியே வச்சிடலாம். இது பார்த்திங்களா எப்படி நல்லா பீஸாக வரும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால நல்லா பீஸாகவே வருது. இதோட வந்து கூலிங் வாட்டரும் ஆட் பண்ணி ஒரு 2 சுற்று சுற்றினா போதும், வெண்ணெய் நல்லாவே திரண்டு வரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பசும்பால் வெண்ணெய் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து எருமைப்பால் வெண்ணெய் அப்படிங்கிறனால ஒயிட் கலரில் தான் இருக்கும். நல்லா 2க்கு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிற சல்லலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கனமான கடாயில் வந்து நம்ம வெண்ணெயை சேர்த்துக்கலாம். பசு நெய் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த நெய் வந்து ஸ்மெல் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸு நல்லாயிருக்கும். நல்லா நெய் நல்லா இதானதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து போடுவாங்க. நாங்கள் வந்து முருங்கைக்கீரை இல்லை அப்படிங்கிறனால கருவேப்பிலை தான் வந்து போட்டிருந்தோம். நெய் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நெய்யோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணனால நெய்யோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் க்ரீன் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் நெய் காய்ச்சும் போது நாங்கள் வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. அதனால் கலர் பார்த்திங்களா ஒயிட் கலரில் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவல் கலரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.